மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்கள் படிப்பை தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் கல்வி அமைச்சு உறுதியாக உள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வரும் மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மாணவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய அமைச்சு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த குழந்தைகள் படிப்பில் பின்தங்குவதை தடுப்பதற்காக SDH எனப்படும் மருத்துவமனையில் பள்ளி எனும் திட்டத்தில் கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படுகிறது என்று அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் 20 SDH திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2011 இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன் பெற்றுள்ளனர். அண்மையில் SDH திட்டம் சப்ராங்ஜயா மருத்துவமனைக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பினாங்கில் செயல்படுத்தப்படும் முதல் திட்டமாக இது மாறி உள்ளது என்று ஒரு முகநூல் பதிவில் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு ஜொஹூர் பாருவில் பட்டாசுகள் விற்கும் ஒரு கடையில் தீப்பிடித்ததில் 2 வாகனங்கள் எரிந்து நாசமாகின. இச்சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 8:32 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து தீ அணைப்பு வீரர்கள் அனுப்பப்பட்டதாக லார்கிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு கட்டளை அதிகாரி நகீஸ் நஹ்மத் கூறினார். அங்கிருந்த ஒரு புரோட்டான் ஜென் 2 வாகனம் மற்றும் ஒரு உணவு லாரிக்கும் தீ பரவியதாக அவர் கூறினார். பட்டாசுகள் விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட தற்காலிக கூடாரமும் தீயில் எரிந்து நாசமானது. தீ விபத்து தொடர்பான 44 வினாடிகள் கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானது. மானிய விலையில் வழங்கப்படும் ரோன் 95 பெட்ரோலை அதிக அளவில் நிரப்பிய கார் உரிமையாளரின் மை கார்டு கணக்கை முடக்க உள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பரவிய காணொளியில் ஒரு தம்பதியினர் சுமார் 230 ரிங்கிட் மதிப்புள்ள ரோன் 95 எரிபொருளை நிரப்புவது காணப்பட்டது. இது ஜொஹூரின் ஸ்கூடாயில் உள்ள ஒரு பெட்ரோனாஸ் நிலையத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த தம்பதியினர் கேன்களில் பெட்ரோலை நிரப்பியதுடன் பின்னர் காரிலும் நிரப்பியுள்ளனர். இது மானிய விலை பெட்ரோல் முறைகேடு என்பதால் இது சட்ட விரோதமானது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் இது போன்ற பொறுப்பற்ற செயல்களை தடுக்க அமலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. எந்த விதமான மானிய கசிவு அல்லது முறைகேட்டிலும் அரசாங்கம் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. மீட்டர் முறைகேடு செய்ததற்காக மர பதப்படுத்தும் நிறுவனம் ஒன்று TNB நிறுவனத்திற்கு 4,76,124.65 ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கில்லான் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாப் ஸ்டேட்டஸ் KD தனியார் நிறுவனத்திற்கு எதிராக TNB தாக்கல் செய்த வழக்கை தொடர்ந்து நீதிபதி சப்ரி இஸ்மாயில் இந்த தீர்ப்பை வழங்கினார். கடந்த 2020 ஆண்டு அக்டோபர் 30 TNB பணியாளர்கள் போர்ட் கில்லானில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வளாகத்தில் மீட்டர் பொருத்தப்பட்டிருந்ததை ஆய்வு செய்த போது கூடுதல் மின் சுற்று உட்பட முறைகேடு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை கண்டறிந்தனர். இந்த முறைகேட்டை அடுத்து TNB தனது வருவாய் இழப்பு மற்றும் இயக்க செலவுகளை 4,76,124 என்கிற ரீதியில் கணக்கிட்டு அந்த தொகையை நிறுவனத்திடமிருந்து வசூலிக்க முயன்றது. இருப்பினும் நிறுவனம் இந்த முறைகேடு பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்ததோடு கேள்விக்குட்பட்ட காலத்தில் வணிக செயல்பாடுகள் குறைந்ததாலேயே மின்சார நுகர்வு குறைந்ததாக தெரிவித்திருந்தது. வெப்பநிலை தொடர்பான அளவீட்டில் நிலை 1 எச்சரிக்கையின் கீழ் கோலாலம்பூர் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. தலைநகர் இதே எச்சரிக்கையின் கீழ் உள்ள மற்ற 14 பகுதிகளுடன் இணைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு தினசரி அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 37 டிகிரி செல்சியஸாக இருந்ததை தொடர்ந்து நிலை 1 எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இடைக்கால பருவமழை தொடங்கும் ஏப்ரல் மாதம் வரை வடக்கில் வெப்பம் நீடிக்கும் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழைக்கு மாறுவதற்கு முன்பு இந்த இடைக்கால பருவமழை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டார் சந்தையில் உள்ள மென்தாரி கோட் அருகே பெடரல் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் வால்வோ XC60 SUV ரக கார் ஒன்று முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. சுபாஞ்சயா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 6 தீயணைப்பு வீரர்களும் ஒரு தீயணைப்பு வாகனமும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. இந்த விபத்தில் வாகனம் சுமார் 70 விழுக்காடு சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.